நீஹாவ் பட்டு நம்ம இன்னொரு ஒன் ஷாட்குள்ளே வந்திருக்கோம் ஜிம்மினுக்கு. ஸோ ஒரு வில்லேஜ் பேஸ்டு ஸ்டோரி தான் இது. ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து என்னென்னா, ஒரு ஃபெமிலியரான வாய்ஸு, ஒயின் இங்கே பாரு, ஒயின் ஒயின்னு கத்துறாங்க. யார் நம்மளை இப்போ என்ன கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்த்துட்ருக்கீங்க. அங்கிட்டு வந்து ஒருத்தர் கூப்பிட்றாங்க, ஹை ஜிமின் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடி போகிறீங்க. நீங்கள் ஓடி போயிட்டு, மாமா என்னாச்சு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஒயின்மா எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? சரியா அப்படின்னா, இந்த தடவை என்ன பூவா வளையலா இல்லை ஸ்வீட்ஸா அப்படின்னு இந்த பொண்ணு கேட்குறா. நீங்கள் கேட்குறீங்க. அது தலையை சொரிஞ்சுக்கிட்டு, ஒயின் இந்த தடவை வளையல் வாங்கியிருக்கேன், உங்கள் அக்கா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, சூப்பராக இருக்கு மாமா, அழகாக இருக்குது, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், நான் கொடுத்துட்றேன். தங்கோண்டி நீ என்னை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்க. ஆமாம் எல்லா ஃபெஸ்டிவல்ஸும் எல்லா வெள்ளிக்கிழமையும் ஏதாவது வாங்கி கொடுப்பேன் அவளுக்கு, அதுதான் நான் சொன்னேன். சேர்றா தங்கம் போய் தான் வாங்கி போய் கொடுத்துட்டு வந்துடு அப்படின்னா, அப்போ இந்த வந்து சீக்ரெட்டான போஸ்ட் உமனுக்கு நீங்கள் என்ன தருவீங்க? எனக்கு லஞ்சம் வேணும்ப்பா. அப்புறம் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு ஜிம்மி. எனக்கு ஒரு பெரிய பஞ்சு மிட்டாயும் அப்புறம் ஜிலேபியும் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. போதுமா அப்படின்னா, இது போதும் அப்படின்னா, சேடா அப்படின்னு சொல்கிறாரா ஜிமின்னு. பிங்கி ப்ராமிஸ்? பிங்கி ப்ராமிஸ். ஸோ நீங்கள் குடுகுடுன்னு ஓடி போய் உங்கள் அக்கா போய் நீங்கள் கொடுக்குறீங்க. அக்கா அக்கா அப்படின்னா, என்னடி நித்யாக்கா எந்த அப்படி அப்படின்னா, என்னடி பிரச்சனை, அம்மா இங்கே தேட்டிருக்காங்க, நீ எங்கே அங்கே சுற்றிட்டு இருக்க, இந்த வயலை பாரு அப்படின்னா, அழகாக இருக்குடி, எங்கே ஏற்றுட்டு வந்தா அப்படின்னா, பாரு உன் கைக்கு பொருத்தமாக இருக்கான்னு பாருன்னா, நித்யா வந்து போட்டு பார்க்குறா உங்கள் அக்கா. அவங்க ஆக்சுவலாக சரிங்களா போட்டு, சரி ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னா, யார் நீ கொடுத்தா அப்படின்னா, அது நல்லா இருக்கா நீ வச்சுக்கோ, எதுக்கு இப்படிலாம் கேட்குற அப்படின்னா, யார் நீ கொடுத்தா, அங்கேருந்து எதுவும் வாங்கிட்டு வரல அப்படின்னா, அக்கா அது பொய் சொல்லாமல் சொல்லுவாயின் அப்புறம், அது ஆமாம் மாமா தான் கொடுத்து விட்டாரு உனக்குன்ட்டு. இந்த மாதிரி வந்து ஃபால்ஸ் ஹோப் யாருக்கும் தரக்கூடாது ஒயின். இந்த மாதிரிலாம் யார்ட்டையும் கிஃப்ட் வாங்காத ஒயின். சும்மாவே இருக்க மாட்டேன், திருப்பி இந்த வேலை கொடுத்துருவா. அப்புறம் அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், நீயே வச்சுக்கோ, சும்மா இதே மாதிரி விளாண்டுட்டுக்கிற நீனு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடி போகிறீங்க. ஸோ என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒரு 18 இயர்ஸ் ஓல்டு சின்ன பெண்ணாக வச்சுக்கோங்க. 18 கூட வேண்டாம், நம்ம 16 வச்சுக்கலாம் சரிங்களா. சின்ன பொண்ணு நீங்கள். உங்கள் அக்கா வந்துட்டு, உங்களுக்கும் உங்கள் அக்காவுக்கும் ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் கேப் இருக்கும். உங்களுக்கு வந்து 21 ஆகுது. ஸோ ஆக்சுவலாக வந்து ஜிமின் யாருன்னா உங்கள் முறை பையன், உங்கள் 2 பேருக்குமே முறை பையன், அத்தை பையன் சரிங்களா. ஸோ என்னென்னா, சின்ன வயசுலேயே வந்து பேசி வச்சுருப்பாங்க. நித்யா யாருன்னா உங்கள் அக்கா, நித்யாவுக்கும் ஜிமினுக்கு தான் பேசி வச்சுருப்பாங்க சின்ன வயசில். ஜிமின் வந்து பிஇ முடிச்சுட்டு பக்கத்து டவுனில் படித்து முடிச்சுட்டு இங்கே வந்து வேலை தேடிட்டுருக்காரு. சிட்டியில் வேலை தேடிட்டுருக்காரு, விவசாயம் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஸோ இது வந்து ஜிம்மின் இன்ட்ரோ. உங்கள் இன்ட்ரோ வந்து நம்ம பார்த்தோன்னா வந்து, நீங்கள் ஸ்கூல் படிக்கிற பொண்ணு தான். உங்கள் அக்கா வந்து காலேஜ் வந்து செகண்ட் இயர் படிச்சுட்டுருக்குறா. பக்கத்து கிராமத்தில் வந்து ஒரு காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சுட்டுருக்குறா. அப்புறமா நீங்கள் இங்கிட்ட ஓடி வந்துட்டு சாமி கும்பிட்டுருக்குறீங்க. அங்கிட்டு வந்து திருப்பியும் ஒயின்மா அப்படின்னா, ஜிமின் மாமா என்னாச்சு அப்படின்னா, என்னாச்சு உங்கள் அக்காவுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா, எங்கள் அக்காவுக்கு அவள் என்னைக்கு அவள் திறந்தே பார்க்கல அப்படின்னா, ஓ அப்படியா அப்படின்னா, நீ கவலைப்படாத மாமா, அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பிஸியாக இருந்திருப்பா, அம்மா கொஞ்சம் பொங்க வைக்க சொல்லிட்டு இருந்தாங்களா, ஸோ அதில் பிஸியாக இருந்திருப்பா, அப்புறமா பாப்பா நீ கவலைப்படாத அப்படின்னா, சரி பார்த்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா எங்கே அப்படின்னா, அம்மா கூப்பிடுவாங்க நான் போகிறேன் அப்படின்னா, என்ன ப்ராமிஸ் மறந்துட்டியா, பிங்கி ப்ராமிஸ், மாமா என்ன வாங்கி தர போகிறீங்களா, எனக்கு வேண்டாம், அக்கா தான் அதை வந்து பார்க்கவே இல்லை அப்படி எதுக்கு அப்படின்னா, இல்லை அதெல்லாம் இல்லை, ப்ராமிஸ் பண்ணிட்டே இல்லை, நான் வாங்கி தரேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு உங்கள் பஞ்சு மிட்டாயும் ஜிலேபியும் வாங்கி கொடுத்துருக்காரு. நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு, செம்ம ஸ்வீட்டாக இருக்குது மாமா, சூப்பராக இருக்குது, இந்த நீ ஒரு கடி கடிச்சு பாரு அப்படின்னா, இல்லை எனக்கெலாம் வேணாம், நீ ஏன் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் நீங்கள் சாப்பிட்றதே பார்த்துட்டே அவ்வளோ ஸ்வீட்னால் ரொம்ப பிடிக்குமோ, ரொம்ப பிடிக்கும். மனசு கஷ்டமாக இருந்தாலும் ஸ்வீட் சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம், யாரும் நம்மளை ஹர்ட் பண்ண மாட்டாங்க. ஆமாம், அதனால தான் நீ ரசகுல்லா மாதிரி கொலுன்னு குட்டியாக இருக்கு அப்படின்னா, மாமா சும்மா இருங்க அப்படின்னா, சேர்றா தங்கம் சாப்பிட்றா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து சம்டைம்ஸ் வந்து என்ன செய்வார்னா, பூ வாங்கி தருவார், இல்லைன்னா வந்து மில்க் ஸ்வீட்ஸ் தான் வாங்கி தருவார், இல்லைன்னா பேங்கிள்ஸு இந்த மாதிரி ஏதாவது வாங்கி தருவார். நீங்கள் போய் உங்கள் அக்காவுக்கு வந்து டெலிவரி பண்ணுற கேர்ள், ஓகேவா.
ஸோ இதே மாதிரி வந்து கொஞ்ச நாள் போகும்போது இந்த மாதிரி ஜிமின் வந்துட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு இருப்பீங்க. ஜிமின் மாமா வந்து ரோட்லேயே பார்த்துருப்பீங்க. என்ன மாமா இங்கே என்ன மாமா செய்கிற அப்படின்னா, வாயாடி இங்கே வாடி அப்படின்னா வந்து என்ன மாமா அப்படின்னா, இன்றைக்கும் ஒரு இதை கொடுக்கணும், இந்த தடவை சேலை வாங்கி கொடுத்துருக்கேன், அக்கா கொடுத்துட்றியா அப்படின்னா, சூப்பர் மாமா என்ன விசேஷம் சேலை வாங்கியிருக்கேன் அப்படின்னா, அதுவா அது என்ன மாமா மறைக்காத அப்படின்னா, இல்லை நல்லா வந்து நெல் நல்லா அறுவடை நல்லா பண்ணியிருந்தோம், அதான் நல்லா மூட்டைக்கெல்லாம் விலை போச்சு, ஸோ அதான் கொஞ்சம் அப்பா எனக்கு காசு கொடுத்ததில் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா, சூப்பர் மாமா சேலையை காமிக்கிறியா, ஓப்பன் பண்ணி காமிக்கிறியா, அவள் காமிக்க மாட்டான் மாமா அப்படின்னா, அப்புறமா அவன் ஜிமின் காமிக்கிறார், மாமா சூப்பராக இருக்குது மாமா, மாமா இந்த ஆரஞ்சு சேலை ரொம்ப அழகாக இருக்கும் அவளுக்கு அப்படின்னா, தெரியும்டா அப்படின்னா, கொடுத்துட்றியா, கொடுத்துட்றேன் சரிங்களா அப்படின்னா, எதாவது வேணுமா உனக்கு அப்படின்னா, எனக்கு எதுவும் வேணாம் மாமா நான் போய் கொடுத்துட்றேன், சரி டைம் ஆயிடுச்சு கிளம்பி டியூஷன் போகணும் அப்படின்னா, சரிடா போயிட்டு வா நல்லா படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு வரீங்க உங்கள் பேக்கில் வச்சுட்டு. ஓடி வந்து நித்யா அக்கா என்னடி பிரச்சனை ஏன்டி கத்திட்டே வரேன்னா, அக்கா இந்தாங்க மாமா கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேலை எடுத்து கொடுக்குறீங்க. ஹாலில் தான் அது எல்லாருக்கும் தெரியும், இந்த மாதிரி வந்து அவர் தருவாருன்னு சொல்லிட்டு நீங்கள் திருவின்னு தெரியும், ஆனால் தெரியாமல் நடிச்சுக்குவாங்க எல்லாருமே வீட்டில் யார் ஃபேமிலியில். அப்படி கொடுக்கும்போது இந்தாங்க மாமா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது, நான் உன்ட்டு ஏற்கனவே சொல்லிட்டேன் வயன் இந்த மாதிரிலாம் வாங்காதன்ட்டு மெதுவாக சொல்லிட்டுருக்கா, நீ ஏன் இப்படி பண்ணுற என்னை திட்டாத சும்மா இரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒயின் ஒரு தடவை சொன்னால் நான் புரிஞ்சுக்க மாட்டியா, அட்லீஸ்ட் அந்த கலரையாச்சும் பாரு, சாரீ சூப்பராக அழகாக இருக்கும், உனக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல நீ வச்சுக்கோ, ஒருத்தவங்க கிஃப்ட் கொடுத்தா எப்படியா நீ வந்து டிஸ்டர்பே பண்ணுறது, அப்படி அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பெரிய மனுஷமா நீ பேசாத அமைதியாக ரெடி அப்படின்னா, நீ அமைதியாக ரெடி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. அப்போ வந்துட்டு அவங்க அம்மா அங்கேருந்து, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையாடி அமைதியாகவே இருக்க முடியல ரெண்டு பேரும், எப்போ பார்த்தா நசன்ட்டு கிச்சன்லேருந்து கத்திட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு பாரு உன்னால தான் அம்மா நான் திட்டு வாங்கிட்டு இருக்கிறேன், இப்போ என்ன அந்த பாக்ஸ் ஃபோன் பண்ணி பாரு அப்படின்னா, வளையலும் பிடிக்கலன்னு சொல்கிற, போன வாரம் பூ வாங்கி கொடுத்தாரு அதையும் போய் டஸ்ட்பினில் போட்டேன், இது சேலை அவர் கஷ்டப்பட்டு உழைச்சி கொடுத்த சேலை தானே, இங்கே பாரு வாயின் நான்ட்ட வந்து பொறுமையாக சொல்கிறது கேளு சரியா, எனக்கு வந்து ஜிமின் மாமா பிடிக்கும், மாமாவாக பிடிக்கும், சொந்தக்காரத்தில் எங்களை மற்ற பையனாக பிடிக்கும், அவ்வளோதான், நம்ம அவர் ரெஸ்பெக்ட் பண்ண நல்ல மனுஷன்தான், ஆனால் வந்து எனக்கு வேறு யாரையோ பிடிச்சிருக்கு புரியுதா அப்படின்னா, வேறு யாரையோ பிடிச்சிருக்குன்னா மாமா தான் பிடிச்சிருக்கா அப்படின்னா, மக்கு வயன் உனக்கு எதுவும் தெரியாது அமைதியாரு, எங்கள் காலேஜில் இன்னும் சீனியர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் கல்யாணம் பண்ணால் அவள் தான் பண்ணிக்குவேன், எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு, அவர் அண்டர்ஸ்டாண்ட் நல்லா பண்ணிக்கிட்டாரு, நல்ல வீட்டிலேருந்து தான் வந்தவர், நல்லா பார்த்துக்குவார் சரியா, அப்போ மாமாவும் நல்லா தான் பார்த்துக்குவார், கிஃப்ட்லாம் வாங்கி தராங்க, உங்ககிட்ட சொல்லி வேஸ்ட்டு வாயின் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு உள்ளே போயிடுறான். ஸோ உங்கள் அம்மா அந்த சாரியை பார்த்துட்டு என்னடி சாரி அப்படின்னா வந்துட்டு நீங்கள் உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே வந்து உட்காந்துருக்கீங்க ஹாலில், அதுவா மாமா அக்காவுக்கு வாங்கி கொடுத்தாங்க, அக்கா வேணான்னு சொல்லிடுச்சு, அதை என்ன பண்ணேன்னு தெரில நீயே வச்சுக்கோ அப்படின்னா, ஏன்டி காஸ்ட்லியான சேலை மாதிரி இருக்குது, ஆமாம் உன் பொண்ணு தான் வேணான்னு சொன்னால் நீ அவளே கேளு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கற்றுட்டு கொடுக்குறீங்க. உங்கள் வீட்டில் வந்துட்டு நீங்கள் உங்கள் அக்கா வந்து மேலே ரூமில் இருப்பாங்க, நீங்கள் உங்கள் அம்மா அப்பாலாம் கீழே தான் படுத்துக்குவீங்களா, ஸோ வந்து உங்கள் அம்மா மேலே கீழேருந்து கத்துறாங்க, இங்கே பாரு 1000 இருந்தாலும் உன்னோட மாமா முறப்பையன் அவனை தான் நீ கட்டிக்க போகிற, இப்படிலாம் வெறுத்துட்டு மூஞ்செல்லாம் சுழிச்சிட்டு உட்காந்துருக்காத நித்யா, அப்புறம் உனக்கு இருக்கு நித்யா, அப்புறம் அப்பாக்கெலாம் தெரிஞ்சிச்சு செம்மையாக பிரச்சனை ஆயிரும், அமைதியாக இரு, அவங்க அக்கா பிள்ளைய இப்படி குடும்பத்தில் மட்டும் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு ஆடிடுவார், பிரச்சனை பண்ணாத நித்யா அமைதியாக இரு, இது 2 பொம்பளை பிள்ளைங்களையும் வந்து கட்டி கொடுக்குற வரைக்கும் வயிற்றுக்குள்ளே புளியை கரைச்சி நான் ஊற்றுற மாதிரியே இருக்குது என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா புலம்பிக்கிட்டே போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு நீங்கள் போயிட்டுருப்பீங்க, ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கீங்களா, அப்போ வந்துட்டு பார்ப்பேன் ஜிமின் பார்த்துட்டு நீங்களே போய் வாண்டணும் ஆமாம் அப்படின்னா, என்னடி தங்கம் அப்படின்னா, அதுக்கு சேலை பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா, அவள் பார்க்கவே இல்லை மாமா, நீங்கள் அவெல்லாம் கண்டுக்காதீங்க, அவள் எப்பயுமே அப்படி தான் இருப்பாள், அவள் அவங்கள புரிஞ்சுக்கவே மாட்றா மாமா, சரி விடு மாமா நீங்கள் சேடாலாம் இல்லை அப்படின்னா, இல்லைடா நீ போடா போய் பாடி அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் ஹாப்பியாகவே இருங்க மாமா அப்படின்னா, சரி தங்க நீ போய் பாடி டைம் ஆயிடுச்சுல அப்படின்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. ஸோ இதே மாதிரி கொஞ்ச நாள் போகுது, கொஞ்சம் வீக்ஸ் போனதுக்கப்புறம் 2 வீட்லேயும் வந்து பேசிக்கிறாங்க, ஒரு வார்த்தை நித்யாட்ட கேட்கலாம் இல்லை, ஜிமினோட முடிவு கேட்டுட்டு மேரேஜுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க நித்யாவுக்கும் ஜிமினுக்கும். நித்யா ரொம்ப சேடாகி ஃபோனில் இருந்து பேசிக்கிட்டே இருக்கிறா உட்காந்துக்கிட்டு, அங்கே வந்து ஒரு பாயிண்ட் லவ் பண்ணுறான்ல, ஸோ அவங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கிறாங்க உட்காந்துக்கிட்டு.
ஸோ இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்காவுக்கும் இந்த கல்யாணம் பிடிக்கல, ஆனால் மாமா சந்தோஷமாக இருக்குது. நம்ம யார் பக்கம் தான் நிற்க கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. நைட்டு போய் நித்யா ரூமுக்கு நீங்கள் போகும்போது அக்கா எதுக்கு அழுதுட்டுருக்குறா அப்படின்னா, அவள் வந்து நித்யா அவங்க வந்து வேகமாக வந்து ஹக் பண்ணி ரொம்ப வந்து கட்டிப்பிடிச்சி அழுதுட்டுருக்குறா. எல்லாம் சரியாயிரும்க்கா, ஏன்க்கா அழுற அப்படின்னா வந்துட்டு எனக்கு தெரியல, எனக்கு மாமா வேணான்னு தோணுது, நீயாச்சும் போய் சொல்ல. அது எப்படி நான் சொல்ல முடியும், நீ தான் பேச முடியும், நான் எதுவும் சொல்ல முடியாதுல்ல. சொன்னால் அப்பா அப்படி கோச்சிட்டு வந்துடும், கொன்னாலும் கொன்று நம்ம அப்பா பண்ணு. அவளுக்கு அப்படி கோவம் வரல, அப்பாவுக்கு ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னா, நீ பேசாமல் அந்த நேரம் மறந்துடு, மாமாவே கட்டிக்கோ, மாமா நல்லா பார்த்துக்கோனே அப்படின்னா, நீயும் என்னை கன்வின்ஸ் பண்ணாத வாயின், நீ போ அம்மா கூட படுத்துக்கோ அப்படின்னா சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அதே மாதிரி மேரேஜ் டே வருது. நித்யா வந்து இந்த ப்ரைடல் ரூமில் உட்காந்து ரெடி ஆகிட்டு இருக்கிறா. ஸோ இன்னும் ஒரு எண்ணி பார்த்தா 2 ஹவர்ஸில் மேரேஜ் நடக்க போகுது. நித்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க, ஏண்டி நீ ஒழுங்காக முடிவு எடுத்திருக்க, இது தப்புன்னு உனக்கு படலையா? உங்கள் மாமா அங்கே உட்காந்து அசிங்கப்பட்டுருவார், உங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப அசிங்கமாயிரும். அந்த அசிங்கத்தெல்லாம் பார்த்தா நான் எங்கடி போக, என் வாழ்க்கை சந்தோஷமே இல்லாமல் இருக்கும். மாமா நல்லவர் தான், நான் ஒன்றும் சொல்லலை, ஆனால் என் மனசு ஏற்றுக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த லெட்டர் எழுதிட்டுருக்குறான் அவன் நித்யா உட்காந்துக்கிட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு அவன் ஏமாற்றிட்டான் இதாகிடுச்சின்னு சொல்லி வீட்டு பக்கம் வர முடியாது நித்யா அப்படின்னா, அது நான் எதனால நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பிடுறான் அங்கேருந்து. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தோன்னா ஜிமின் சந்தோஷத்தில் அப்படியே அழகாக நல்லா பட்டு வேஷ்டி சட்டெல்லாம் கட்டிட்டு வீட்டிலே தான் மேரேஜ் வரும். அப்படியே வீட்டிலே கொஞ்சம் நல்லா பெரிய வீடாக இருக்குமா, அங்கேயே மேரேஜ் வச்சுக்கிறாங்க. அங்கே வந்து ஜிமின் ஃப்ரெண்டு வந்து எல்லாருமே மச்சான் ரொம்ப சிரிக்காத மச்சான், அப்படியே மூஞ்சில் இருக்க வாயெல்லாம் இறங்கி ஓடி போயிடும் அப்படின்னா, சும்மா இருடா அமைதியாக இருங்கடா, நித்யா வந்துடுவா, ரொம்ப இது செவக்காத, மூஞ்செல்லாம் செவந்து இருக்குது அப்படின்னா, சும்மா இருங்கடா, உங்களுக்கு தெரியுமா இந்த நாளுக்காக நான் எவ்வளோ வருஷம் தவறுந்தேன். சரி சந்தோஷமாக இருந்தால் சரின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க பேசி ஓட்டிருக்கிறாங்க. நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு வெளியே அங்கே ஹால்லெல்லாம் வந்துட்டு வந்தவங்களெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இங்கிட்டு ஓடி ஆடி நீங்கள் விளாண்டுட்டுருக்குறீங்க. ஸோ உங்கள் அம்மா வந்துட்டு உங்கள் அக்கா கூப்பிட்றதுக்காக நேரம் ஆயிடுச்சு, ஸோ கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேலை மாற்றணும்ல, ஸோ அதுக்கு வந்து கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நித்யா ரூம் எம்டியாக இருக்குது. ஸோ அவள் வந்து அந்த லெட்டரெல்லாம் பார்க்குறாங்க. உங்கள் அப்பாட்ட சொல்லி அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை பெருசாக வெடிக்குது. ஸோ இது வந்து ஒரு 1/2 hour கழிச்சு ஜிமின் காதுக்கும் வருது. வீட்டில் எல்லோரும் இடிஞ்சு போன மாதிரி இருக்குது. ஸோ அந்த லெட்டரில் வந்து, அப்பா என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து ஜிமின் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் வேறு யாரையா லவ் பண்ணுறேன், நான் அவர் லைஃப்பை வந்துட்டு என்னால் சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழலாம் முடியாது, எனக்கு பிடிச்ச பையன் கூட நான் கிளம்புறேன், உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நித்யா எழுதி வச்சுருக்கான். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராமம்னாலாம் அப்படி பரவுது, காட்டு தீ மாதிரி பரவுது. அந்த பிள்ளை ஓடி போயிட்டாலாம். உங்கள் அப்பா கொஞ்சம் நல்லா மரியாதை இருக்கும் சரிங்களா அந்த கிராமத்தில். அவர் ஓடி போயிட்டா, ஓடுகாலின்னு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கும் கண்ணில் தண்ணிலாம் வந்து நிற்கிது. ஜிமினுக்கு என்ன பேசுனே தெரில, அப்படியே கண்ணில் அப்படியே முட்டிக்கிட்டு நிற்கிது தண்ணி ஃபுல்லாக அப்படி. ஸோ அவர் வந்து ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணியிருப்பாரா, அவள் பரவாயில்ல ஒரு நாள் வந்து ஏற்றுக்குவா அப்படின்னு நினச்சி தான் அவர் பண்ணியிருப்பார். ஸோ அது வந்து இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே உங்கள் அப்பா வந்துட்டு இந்த அவமானம்லாம் தாங்க முடியாமல் அவங்க அக்காட்ட போய் பேசினோன்னே அவங்க அக்கா அமைதியாகவே இருக்காங்க உட்காந்துட்டு. இதுக்கு தான் தம்பி எதுனாலும் பேசி முடிவு எடுத்துக்கலான்னு சொன்னேன், நீ தான் வந்துட்டு ஒத்த காலில் வந்துட்டு அதெல்லாம் எல்லாம் உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவோட உங்கள் அத்தை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து உங்கள் அப்பா வேகமாக வந்துட்டு வாயன் நீங்கள் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே நீங்கள் வந்துட்டு மெதுவாக வரீங்க உங்கள் அப்பா கிட்ட. ஜிமின் உனக்கு ஓகேனா நீ வந்து வயனை கல்யாணம் பண்ணிக்கோ, வயன் அந்த மாதிரி பொண்ணுலாம் இல்லை, என் பொண்ணு மாதிரிலாம் இருக்க மாட்டா, என் 2வது பொண்ணு தங்கமாக தான் நான் வளர்த்துருக்கேன், அவள் ஒழுங்காக இருப்பா அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு அப்படியே ஷாக்கு. என்னடா நமக்கு என்ன சின்ன வயசு தான், அது ஸ்கூல் போகிற பொண்ணு நம்மளை போய் கட்டி வைக்கிறாங்களே, உங்களுக்கு அப்படியே பேத்துன்னு முழிக்கிறீங்க நீங்கள் உட்காந்துட்டு ஸ்டேஜில். அவள் ஜிமின் வந்துட்டு அப்படிலாம் இல்லை மாமா, ஸ்கூல் போகிற பொண்ணு எங்கே இருக்கா, நான் எங்கே இருக்கேன், அதெல்லாம் இல்லை, நீங்கள் சும்மா இருங்க, அப்படிலாம் வந்து காமிக்க முடியாது. அவங்க அக்கா போனதுக்காக இவன் எதுக்கு வந்து இந்த பனிஷ்மெண்ட்லாம் ஏற்றுக்கிட்டு என்னையை வந்து கட்டிட்டு அவள் வாழணும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, விட்டுருங்க அப்படின்னா வந்துட்டு அவள் சந்தோஷமாக வந்து அவள் படிக்கணும், சிரிக்கணும், அவள் லைஃப்பை அவள் பார்த்துக்கணும், அவள் வந்து ஒருத்தவங்களும் ரீப்ளேஸ்மெண்ட்டாக அவங்க இருக்கக்கூடாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து எதிர்த்து பேசுகிறாரு அங்கே உட்காந்துட்டு. அவர் கஷ்டம்லாம் தாண்டி உங்களை அந்த லைஃப்குள்ளே வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு பேசுகிறாரு அவர். இப்போ என்ன அவமானம் தான் வரப்போகுது, ஒரு பிரச்சனையும் இல்லை மாமா, நான் உங்கள் பொண்ணை நம்புகிறேன் சரிங்களா, ஒன்றும் இல்லை, இவன் நல்லபடியாக நீங்கள் படிக்க வைங்க, நல்லா பார்த்துக்கோங்க,
லவ் வந்து யாரையும் ஃபோர்ஸ் பண்ணலாம் வர வைக்கக்கூடாது மாமா. எனக்கு வந்து ஐடியில் வந்து ஜாப் கிடச்சிருக்குது. ஸோ நான் சிட்டி பக்கம் போகிறேன். இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா அதை கேன்சல் பண்ணிட்டு நம்ம இங்கே இருந்துலாம் தான் நினச்சேன். ஸோ கல்யாணம் நடக்கலை. ஸோ நான் கிளம்புறேன் மாமா. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் கிளம்பிக்கிறோம். நீங்கள் எங்கள் அவமானத்தெல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு நான் நாளைக்கு கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டே இருக்கும்போது உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ வயனை நீங்கள் கன்ஃபார்மாக கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. இவங்க விட மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ ஜிம்மின் என்ன சொல்கிறான்னா, சரி வயனுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அவளோட எஜுகேஷன்லாம் முடிச்சுட்டு ஒரு டிகிரி வந்து அவள் வாங்கினதுக்கப்புறம் அவள் வந்துட்டு நான் திருப்பி வரேன். அவள் முடிச்சதுக்கப்புறம் டிகிரிலாம் வாங்கினதுக்கப்புறம் அவள் என்னை இஷ்டப்பட்டு அவள் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான்னா நான் பண்ணிக்கிறேன் அவளை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லுவார். இந்த ப்ராமிஸ் வந்து என்னோடய ப்ராமிஸ் மாமா. நான் இதை வந்து அவள் இஷ்டப்பட்டால் தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது 2 பேரையுமே. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. அவள் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, ஒன்றை தான் பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை போகுது. ஸோ வில்லேஜை விட்டு ஜிமினும் போகிறாரு. நீங்கள் வந்து ஜிமின்கிட்ட வந்து போய் பேசணும் உங்களுக்கு ஆசையாக தான் இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமே இல்லாமல் இடிஞ்சு போன மாதிரி அவர் போகிறாரு. ஸோ இதே மாதிரி ஒரு 5 years அப்படியே ஓடுது. உங்களுக்கு எப்படி ஒரு 16, 17 அப்படி இருந்திருக்கும் போது இப்போ உங்களுக்கு அப்படியே ஒரு 5 yearsக்கு அப்புறம் நம்ம பார்த்தோன்னா அந்த ஏஜ் 21 ஏஜ் சரிங்களா. ஸோ ஒரு 2 years வந்துட்டு நீங்கள் 12th முடிச்சு 2 years வந்து உங்கள் அப்பா வந்துட்டு நீங்கள் படிக்க போயிட்டீங்கன்னா, ஏன்னா உங்கள் அக்கா படிக்க வச்சனால தான், காலேஜ் படிக்க வச்சனால தான் அவள் ஓடி போயிட்டா. ஏதோ ஒரு பையனை பார்த்துட்டு வீட்டிலே இருந்தால் ஓடி போயிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அந்த தாட்டில் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா படிப்பு நிப்பாட்டியிருப்பாங்க. ஸோ 12th போதும் இங்கே இருக்கட்டும், பக்கத்து ஊரில் படிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 2 வருஷம் வீட்டில் நீங்கள் வேலையை பார்த்துட்டு பரவாயில்ல, உங்களுக்கு வந்து ஜிமின் மாமாவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் அதை நினச்சிட்டு இப்படி வாழ்ந்துகிட்டே இருந்துக்கிறீங்க. ஸோ அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தோன்னா ஜிமின் இந்த 5 yearsல வந்துட்டு அந்த ஐடி ஃபீல்டில் செம்மையாக இருக்கார். பார்க் டெக்னாலஜிஸ்னு ஒன்று பெருசாக ஆரம்பித்த ஒரு கம்பெனிக்கு ஓனராக இருக்கார். ஸோ சொந்தமாக ஜிம்மு வச்சுருக்காரு. இவருக்கு ஒரு 30 வயசாயிருச்சு சரிங்களா. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார் அவரோட ஃபீல்டில். சொந்தமாக பெரிய வீடு இருக்குது சிட்டியில். ரொம்ப சூப்பராக வாழ்ந்துட்டுருக்காரு. ஸோ அப்படியே இந்த சைடு அவங்கள பார்த்தோன்னா வந்துட்டு ஈவினிங் போல் வந்து உங்கள் வீட்டுக்கு ஒரு கால் வருது. உங்கள் அப்பா எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. சொல்லுங்கக்கா என்னக்கா அப்படின்னா வந்துட்டு என்னப்பா எப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விசாரிப்பாங்கள்ல. ஸோ வந்து உங்கள் அத்தை தான் ஃபோனில் பேசிகிட்ருக்காங்க. எப்போவுமே வந்து மந்த்லி ஒன்ஸ் பேசுவாங்களா. ஸோ வந்துட்டு இவங்க வந்து ஒரு 2 years வந்து உங்கள் அப்பாட்ட கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி நீ வயனை இங்கே அனுப்புன்ட்டு. அவர் இல்லை, அவள் இன்னும் கொஞ்சம் வருஷம் போட்டுன்னு தான் சொல்லியிருக்காருல்ல. மாப்பிள்ளை கொஞ்சம் வந்து அவரே வந்து கேட்குற வரைக்கும் நான் என் பொண்ணை நான் இங்கேயே வச்சுக்கிறேன். அதெல்லாம் இல்லை, நான் கூட்டு போகிறேன்னு உங்கள் அம்மா வந்து ரொம்ப சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் கேட்கவே இல்லை உங்கள் அப்பா. அப்புறமா வந்து ஃபோனில் வந்து ஜிமின் வந்து சொல்லியிருப்பார், மாமா இப்படியே ஓடிட்டே இருக்க வேண்டாம், அவளை இங்கே வர சொல்லுங்கள், நான் இங்கே ஒரு டிகிரியை படிக்க வச்சுட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் வேமா, நீங்கள் அங்கேயே எத்தனை நாள் வச்சுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி ஒரு ஆர்கியூமெண்ட் போயிருக்கும். ஸோ உங்கள் அப்பா ஃபஸ்ட்டு நோ அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறமா சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஜிம்மின்னு சொன்னதுக்கப்புறம் சரிப்பா இங்கே தான் இருக்கா, என் கண்ணு தான் இருப்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து சரி நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து அதே மாதிரி தான் சின்ன வயசில் ரொம்ப சப்பியாக தான் இருப்பீங்க நீங்கள் நல்லா. இப்போயும் வந்து அதே சப்பினஸ் வந்து நல்லா சாப்பிட்டு இப்போயும் ஸ்வீட்ஸ்லாம் அவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு. நல்லா சப்பியாக தான் இருப்பீங்க, ரொம்ப க்யூட்டான அழகாக இருப்பீங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி வந்து உங்கள் அத்தை கார் அனுப்பிச்சி விட்ருப்பாங்க. நீங்கள் அந்த காரில் ஏறி நாங்கள் இவ்வளோ பெரிய வீட்டில் வந்து இறக்குவாங்க. எப்பா இவ்வளோ பெரிய வீடாக நீங்கள் நினச்சிட்டு பார்த்துட்டு நீங்கள் இறங்கி வருவீங்க. அப்பா எங்கள் அத்தை வீடு இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு, மாமா நல்லா வந்து பெரிய ஆளாயிட்டார் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இறங்கி வரீங்க. அப்போ வந்துட்டு உங்கள் அத்தை ஓடி வந்துட்டு வயன்மா சின்ன பிள்ளைல பார்த்துட்டு தாங்க உனைய, என் தம்பி வந்து அவங்க கண்ணிலே என்னை காமிக்கலை, எல்லாம் என்ன செய்ய இந்த ஊருக்காரங்கனால தான் சொல்லிட்டு அவங்கள ஹக் பண்ணிவிட்டு அத்தை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன்டா உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு இருக்கும்போது இன்னொரு கார் வந்து வருது. ஸோ அது யாரும் இல்லை, ஜெமின் தான். செம்ம ஹேண்ட்ஸமாக வரார், ரொம்ப அழகாக இருக்கார். அப்படியே 6 packs வச்சுட்டு அப்படியே பாடி பில்டர் மாதிரி இருக்கார். கோட் சூட் போட்டு இறங்கி வராரு. அப்படியே ஸ்மைல் பண்ணிங்க அப்படியே பார்க்குறீங்க, அவ்வளோ அழகாக இருக்கார் அவர். வைன் எப்படி இருக்க மாமா அப்படின்னா, ஆமாம் ஜிமின் மாமா தான், அடையாளம் தெரியலையா அப்படின்னா, அப்படிலாம் இல்லை மாமா எப்படி மாமா தெரியாமல் போகும் அப்படின்னா,
வா 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 உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் அத்தை நான் போய் டீ போட்டு வரேன்டா உட்காடுறப்ப. இல்லை அத்தை இருக்கட்டும் அத்தைனா உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்கார வச்சுட்டு போயிருக்காங்க. நீ அப்புறம் ஜிம்மின் வந்து அவங்கள பார்த்து பேசிவிட்டு எப்படி இருக்குது வாழ்க்கை என்ன ஆகுது எப்படிலாம் கேட்டுட்டு ஸோ வந்துட்டு அவர் வந்து இந்த மாதிரி ஃபைல்ஸ் கொஞ்சம் கொடுக்குறாரு. இது வந்து நம்ம இங்கே பக்கத்தில் தான் வந்து ஒரு காலேஜ் நான் போட்டிருக்கேன், நல்ல காலேஜ் தான், நல்ல பேர் போன காலேஜு, நம்ம அங்கே அட்மிஷன் நான் போட்டேன், இதாவது ஃபைல்ஸ் அட்மிஷனு. ஸோ நீ வந்து நான் எனக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா, நல்ல கோர்ஸ் தான், 3 இயர்ஸ் கோர்ஸ் சரியா, படிச்சிடவே இல்லை அப்படின்னா வந்துட்டு நான் படிச்சிடுவேன் மாமா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா வந்து என்னை படிக்க வைக்க மாட்டேன்னு நினச்சேன், நான் இருக்கே இல்லை மாமா இருக்க வரைக்கும் நல்லா பார்த்துக்குவேன், நீ நல்லா படிக்கிற பொண்ணு தான் ஸ்கூலில் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் வந்து தனியாக ரூம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கே ஜாலியாக இருப்பீங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே வந்து உங்கள் அத்தைக்கு வேகமாகவே எந்திரிக்க பழக்கம் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அது மாதிரி வேகமாக எழுந்திரிச்சிருவீங்க. உங்கள் அத்தைக்கு ஹெல்ப் பண்ணுறது, லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறது ஜிம்மினுக்கு. அப்புறமா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து யார்டெலாம் போட்டுப்பாங்க, ஐ மீன் கார்டன்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறது, பிளான்ஸுக்கு தண்ணி ஊற்றுறது, எல்லா வேலையும் காலையில் பார்ப்பீங்க. அதே நேரத்தில் வந்து ஜிம்மின் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டுருப்பாரு சரிங்களா அவர் கார்டனில். நீ எதுக்கு இந்த வேலைலாம் பண்ணுற வாயின் அப்படிங்கிறதுக்கும் அது பழகிருச்சு மாமா. ஏதாவது ஒரு வேலை பண்ணாமல் சும்மா இருந்தால் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, வீட்டில் இது பண்ணுறது தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு இந்த கெஸ்ட்டு சின்ன பிள்ளையாக இருந்துக்கோ அப்படின்னா வந்துட்டு நான் இன்னும் சின்ன பிள்ளை தான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேலையெல்லாம் பார்க்குறீங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு மார்னிங் வந்துட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இது உனக்கு அப்படின்னா வந்துட்டு என்னது மாமா இது அப்படின்னா ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு சொன்னேன். ஓப்பன் பண்ணி தான் ஒரு புக்கு, பேனா, வாட்டர் பாட்டில், லேப்டாப்பு, அப்புறம் பேகு, அப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வந்து வச்சுருப்பாரு சரிங்களா. இதெல்லாம் எனக்கு மாமா உனக்கு தான் காலேஜில் நல்லா அழகாக போட்டு போகணும் இல்லை அப்படின்னா எதுக்கு மாமா இவ்வளோ காசு செலவழிக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்க, இதுக்கு வந்து கைமாறாக வச்சுக்கோவே அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, ஏன் மாமா பழசெல்லாம் இங்கே கிளறிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சரி இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கோ. என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு, உன் ட்ரீம்ஸ்க்காக நீ நல்லா படித்து நல்லா வந்து நீ சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு போதும், அதுதான் எனக்கு பெரிய வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும், நீ நல்லா படிச்சு வா எனக்கு அது போதும் அப்படின்னு சொன்னோடனே சரிங்க மாமா உங்களுக்காக நான் நல்லா படித்து நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறீங்க. ஸோ மார்னிங் வந்து நானே வந்து இறக்கி விட்டுறேன், நானே பிக்கப் பண்ணிக்குவேன், 10 மினிட்ஸ் தான், ஆனாலும் எதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் நான் விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுனே அவங்க கூப்பிட்டு வந்து விடுவார் காரில். ஸோ அவர் கூட சேர்ந்து அவர் வந்து ஆஃபீஸ் கிளம்புவார், போகிற வழினால வந்து விட்டுட்டு போயிடுவார். காலேஜ் போவீங்க, ரொம்ப பயமாக இருக்கும், ஏன்னா கொஞ்சம் ஏஜ் கேப் ஆகிடுச்சுல. ஸோ அதெல்லாம் பார்த்தா அங்கே இருக்கவங்களும் உங்கள் ஏஜ் செட்டில் இருக்காங்க, அவங்க கொஞ்சம் லேட்டாக செஞ்சுருப்பாங்க, ஸ்கூல் அந்த மாதிரி கேஸ்லாம் இருப்பாங்க சரிங்களா. அவங்களும் உங்கள் ஏஜ்லலாம் இருக்கவங்களாம் இருப்பாங்க, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீங்கள் பிடிக்கிறீங்க, நல்லா படிக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க. ஸோ உங்கள் ஃபஸ்ட் டே காலேஜ்லாம் அத்தை எப்படி கேட்கும்போது சூப்பராக இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருந்தோம் அப்படி இப்படின்னு நீங்கள் பேசுவீங்க, உங்கள் மாமாட்டும் நல்லா பேசுவீங்க. அப்புறம் ஜிம்மின் வந்ததுக்கப்புறம் ஜிம்மின்ட்டு நல்லா கதை விடுறது, எல்லா ஃபோட்டோஸையும் காமிக்கிறது. அப்புறமா ஒரு ஜிம்மின் வீட்டில் வந்து ஃபுல்லாக அவார்ட் ஃபோட்டோஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்ல அந்த 5 வருஷத்தில் மாமா நிறைய அச்சீவ் பண்ணிட்டாரு. உங்களுக்கு ஹாஃப் டே தான் காலேஜாக, மதியமே வந்துடுவீங்க. ஸோ அதெல்லாம் வீட்டில் பார்த்துட்ருப்பீங்க. இந்த நித்யா மட்டும் விட்டு போயேன்னா இவ்வளோ பெரிய வீட்டில் அவள் இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பீங்க. மேபி அவள் தான் அன்லக்கியாக இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி விட்டுருவீங்க சரிங்களா. நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ் பண்ணல, நீங்கள் பார்த்ததெல்லாம் இல்லை, நீங்கள் உங்களுக்கு அதெல்லாம் அவ்வளோக்கு மறந்துருச்சு சரிங்களா அந்த இன்சிடென்ட்லாம். ஸோ அவ்வளோக்கா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கல. ஸோ நீங்கள் வந்து என்ன செய்றீங்கன்னா சரி காலேஜில் வந்து கிளம்பி நிற்பாங்க, நீ ரொம்ப குண்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்காக சரி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வேகமாக மொட்டை மாடி நடப்பீங்க. ஜிம்மின் யாரா மொட்டை மாடி இப்படி நடக்கிறான்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்த்தா நீங்கள் தான் வேகமாக 8 போடுறது என்ன, குதிக்கிறது, தாவுறது எல்லா எக்ஸசைஸும் உட்காந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஜிம்மின் பார்த்தா சிரிச்சுட்டு என்னம்மா பண்ணுற அப்படிங்கிற, மாமா அது வந்து எக்ஸசைஸ் பண்ணுறேன் மாமா. எதுக்குடா அப்படின்னா சும்மா தான், அது சும்மா தான் அப்படின்னு சொன்னேன். சரி நானும் அவங்க கூட பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஜிம்மியும் ஜாயின் பண்ணிக்குவார். ஸோ இந்த மாதிரி அப்புறம் நீங்கள் கார்டனில் வாக் பண்ணுறது, ஜாக் பண்ணுறது அப்படிங்கும்போது நீங்கள் என்ன செய்வீங்கன்னா மாமா நீங்கள் ஜிம்மு வச்சுருக்கீங்கன்ட்டு அத்தை சொன்னாங்க. ஆமாண்டா என்னடா அப்படின்னா நானும் அவங்க வந்து சேர்ந்துக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் கேட்பீங்க. அப்போ வந்து ஜிம்மின் வந்து சொல்லுவார் எதுக்கு அப்படிங்கிறோடனே நான் வெயிட் லாஸ் பண்ணணும். ஏன் லாஸ் பண்ணணும், இப்போவே நீ அழகாக தான் இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அது நான் கொஞ்சம் லைஃப்பில் சேஞ்ச் வேணும்னு எதிர்பார்க்குறேன். உனக்கு வந்து உன் கோல் ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக எதாவது ஃபீல் குட்டாக இருக்கிறதுக்காகனா நான் வந்து உன்னை ஜிம்மில் சேர்த்து வர்றதுக்கு ப்ளஸ் நீ என் ஜிம்முக்கு வரலாம். ஆனால் நீ வந்து மற்றவங்க நம்ம இந்த மாதிரி பார்த்து நம்ம குண்டாக இருக்கோம்
அந்த மாதிரி அவங்க வந்து நினச்சிக்கிட்டு நம்மளை யாரும் பிடிக்காது, நம்ம ஒல்லியாக தான் பிடிக்கும் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன்னா நீ ஒன்றும் சேஞ்ச் பண்ணிக்க வேணாம், நீ ஜிம் பக்கம் வர வேண்டாம். நீ உன் ஹெல்த் பார்த்துக்கணும் அப்படின்னா மட்டும் நீ வா, இல்லைன்னா வர வேணாம். அப்படின்னா நீங்கள் சிரிச்சிட்டு இல்லைம்மாம்மா நான் வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு நான் என் ஹெல்த்துக்காக தான் வரேன் அப்படின்னா சேர்றா தங்கம், அப்போ நீ வா, நாளையிலேருந்து வா, காலையில் 5 o'clock அப்படின்னு சொன்னேன். சரிம்மாம்மா அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து 2 பேர் ஜிம்முக்கு போயிட்டு அவர் நிறையா ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் ஒரு கண்டிஷன் சொல்லுவார், ஃபுட்டை வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது, நல்லா சாப்பிட்ணும் என்ன ஜிம் போகும்போது அப்படின்னா சரிங்கம்மா நான் எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நீங்கள் வந்து சாப்பிட்றது நிறைய நிப்பாட்டியிருப்பீங்க. லைக் ஸ்வீட்ஸ்லாம் நிப்பாட்டியிருப்பீங்க. ஜிம்மினே வந்துட்டு இதை சாப்பிடும் ஜிலேபி பிடிக்கலன்னா இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டுருப்பீங்க. இல்லை ஒன்றும் இல்லை, வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா இல்லை நான் உடம்பு குறைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க. ஸோ அவரே வந்து உங்களுக்கு பர்சனல் ட்ரெயினராக இருப்பார். நிறையா உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட்லாம் வந்து கொடுத்துருப்பாரு, நிறையா பண்ணுவீங்க. இதே மாதிரி ஒரு 1 month போகுது, என்னால் முடியும் புஷ்அப்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. நீங்கள் வந்துட்டு என்னால் முடியலம்மாம்மா, என்னால் முடியல. உன்னால் முடியும். என்னால் முடியலம்மாம்மா, நான் கிளம்புறேன், எனக்கு வீட்டுக்கு போகிறேன், நான் வெயிட் லாஸே பண்ண மாட்டேன், நான் அதுக்கு பதிலாக ஸ்வீட்டே சாப்பிட்டே வாழ்க்கையை சாக அடிச்சுருவேன் அப்படின்னா அதெல்லாம் இல்லை, முடியும் வந்துட்டே இல்லை அப்படின்னா முடியாதுன்னு சொல்கிறேன் இல்லை அப்படின்னா சரி உனக்கு எனக்கு சாக்லேட் ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படின்னா பண்ணுவியா அப்படின்னா இந்தா இப்போ பண்ணி முடிச்சிடுறேன், பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக பண்ணுறீங்க. ஸோ அதே மாதிரி ஐஸ்கிரீமும் உங்களுக்கு வாங்கி தருவார். ஸோ அங்கே இருக்கிற அந்த ட்ரெயினர்ஸ் இவர் பர்சனலாக வந்து ட்ரெயின் பண்ணுறாருன்னா வந்துட்டு இவ்வளோ பொலைட்டாக கைடெல்லாம் பண்ண மாட்டார், ரொம்ப திட்டுவார், அந்த மாதிரி தான் இருப்பாரா, ரொம்ப ரூடாக இருப்பார். ஸோ அங்கே இருக்க மற்ற ட்ரெயினர்ஸ் மற்ற ட்ரெயினீஸ்லாம் வந்திருப்பாங்களே, ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு சார் இவ்வளோ வந்து பொலைட்டாக பேஷண்ட்டாக வந்து யாருக்காவது சொல்லிட்டுருவாரா அப்படின்னா மேபி அந்த பொண்ணு ஸ்பெஷலாக இருப்பா அப்படின்னு அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் எதுவுமே கண்டுக்க மாட்டீங்க, நீங்கள் நாட்டு வருவீங்க, நீங்கள் நாட்டு பார்த்துக்குவீங்க, ஜிம்மின்னு பார்ப்பீங்க, ஜிம்மின்ட்டு பேசுவீங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே இது இல்லை. இப்போ வந்துட்டு நீங்கள் அந்த ஜிம்முக்கு போகிறதெல்லாம் அப்படியே விட்டாச்சு, நான் அல்ல அப்படின்னு சொல்லுவீங்க, இப்போ காலையில் பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு போவார் உங்களை ஜிம்முக்கு. ஸோ இதே மாதிரி தான் போயிட்டுருக்கோம், வீக் அப்படியே பாஸ் ஆகுது. நீங்கள் கொஞ்சம் வெயிட் குறைஞ்சிருப்பீங்க சரிங்களா, அதை பார்த்தோன்னே குதின்னு குதிப்பீங்க. என்னாச்சு நான் 4 கிலோ குறைச்சிட்டேன் மாமா அப்படின்னா வந்துட்டு பெரிய அதிசயம்லாம் இல்லை அப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்து நான் இன்றைக்கே நான் போய் ஜிலேபி சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க. 4 கிலோ வந்துட்டு உன்னைய குறைக்க சொன்னால் ஒரே மாதம் 1.5 மாதம் 2 மாதம் ஆச்சு குறைக்கிறதுக்கு, இப்போ நீ ஒரே நாளில் ஏற்ற போறியா அப்படின்னா அப்படிலாம் இல்லை, இனிமேல் என்னால் குறைக்க முடியும், எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு, சரி நம்ம போகலாம் அப்படின்னு. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்களா. ஸோ அது மாதிரி ஜாலியாக இருக்கும் உங்களுக்கு, எதுவுமே குட்டி பிள்ளை மாதிரி தான் இருப்பீங்க நீங்கள். ஸோ ஜிம்மினுக்கு கூட ஸ்பெண்ட் பண்ண வந்து ரொம்ப அவருக்கு ஹாப்பியாக இருப்பார். ஸோ வந்துட்டு ஒரு நாள் என்ன ஆகும்னா நைட் டைமில் வந்து காஃபி வந்து அவங்க அம்மா எடுத்துகிட்டு வராங்க ஜிம்மினுக்கு. என்னடா இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்கிறியா, ஆமாம்மா கொஞ்சம் ஒர்க் இருக்கு அப்படின்னா வந்துட்டு இல்லை உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னா என்னம்மா அப்படின்னா வந்துட்டு இல்லை நீ பழைய மாதிரிலாம் இல்லை, இப்போ ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்கிற, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா என்னம்மா இதில் என்னம்மா இருக்குது அப்படின்னா வந்துட்டு இல்லை ஒயின் வந்ததுக்கப்புறம் தான் நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற, ரொம்ப சிரிக்கிற, ரொம்ப நாள் ஆச்சு, கடைசியாக வந்துட்டு நித்யா கல்யாணத்தப்ப நின்று போகிறதுக்கு முன்னாடி நீ சிரிச்சதை நான் பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் நீ இவ்வளோ சிரிச்சு கைண்டாக நீ பேசினதில்லை வீட்டில், ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுவாங்க. ஜிம்மின் அதை யோசிச்சுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் கிளம்புங்க எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மா சரிடா நீ பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஜிம்மின் வந்துட்டு ஆமாம் இல்லை நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம்ல, மேபி மற்றவங்கள விட அம்மா சொன்ன மாதிரி ஒயின் வந்ததுக்காக தான் எனக்கு திருப்பி நானாகவே ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காரு. ஸோ ஒரு சின்ன ஃபீலிங்ஸ் ஜிம்மினுக்கு சரிங்களா. ஸோ உங்களுக்கும் ஜிம்மின் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் கண்ணாடி பார்த்து ஏதோ பேசிட்டு இருப்பீங்க, என்ன நமக்கு மாமா ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது, ஐயோ நம்மலாம் வந்து மாமா காதலிக்கூடாது, நம்ம தகுதி அதெல்லாம் இல்லை, நம்ம கிராமத்தில் நம்ம படிக்க வைக்கிறதுக்காக தான் இங்கே அமைச்சிருக்காங்க, சும்மா இதே மனசில் வந்து காதல் இதில் நான் அழுதுட்டு இருக்காத, அப்பா யாரையா பார்ப்பாங்க ஒரு கழுத்தை இட்டு வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி பேசிட்டுருப்பீங்க. உங்களுக்கு அது தாட்டே இருக்காது சரிங்களா. ஸோ நீங்கள் இப்படி பேசுனதெல்லாம் வந்துட்டு ஜிம் வந்து கேட்டுருக்க மாட்டேன். ஸோ பாஸ் பண்ணியிருப்பார், என்னம்மா தனியாக பேசிட்டு இருக்கப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிருப்பீங்க. ஸோ ஈவினிங் போல் வந்துட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஃபோன் அடிக்குது ஜிம்மினுக்கு. அப்போ நீங்கள் வந்துட்டு மாமா எடுத்து பேசுங்க, இப்படியே வச்சு கட் பண்ணி விட்டிங்கன்னா திருப்பி கால் தான் பண்ணுவாங்க அப்படின்னு பேசுகிறீங்க. நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு போய் பேசிகிட்டு இருப்பார். பேசிவிட்டு அவங்க அம்மா யாரா பேசுனது அப்படின்னா வந்துட்டு மாமா தான் பேசுகிறாரு அப்படின்னா ஏன் தம்பி இது கொண்டு பேசினா அப்படின்னு கேட்கும்போது அது
நித்யா வந்துட்டாளாம்மா அப்படி வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போகுது. நமக்கு இப்போ தான் மாமாவுக்கு பிடிச்சிருக்கும்ல உங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்காங்கன்னா ஏற்கனவே நம்ம அக்கா இப்போ வந்திருக்கா, அக்காவுக்கும் கஷ்டம் பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்ச போயிடுவானா அந்த மனசில் ஒரு கஷ்டம் இருக்கும்ல. ஸோ அதுவும் இருக்குது. ஸோ நான் போய் பார்க்க போகிறேன் அப்படின்னா வந்துட்டு நீ எதுக்குடா போகிற அப்படின்னா அதெல்லாம் இல்லை கூப்பிட்ருக்காங்க நான் போய் பார்த்துட்டு வரேன், நீ சும்மா இருமா, நாளைக்கு நான் இப்போ வந்துடுவேன் அப்படின்னா நாளைக்கு நேரம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் வேகமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வேகமாக கிளம்பிடுவார் கார் எடுத்துகிட்டு. உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் நீங்கள் தண்ணிக்கெல்லாம் ஊற்றி விட்டுட்டு அங்கே ஒரு பிளான்ட்டை பார்த்துட்டு மறுநாள் மார்னிங் நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க. ஒரு வேளை மாமா போய் அக்காவே கல்யாணம் பண்ணிடுச்சுன்னா அப்போ என்னை இங்கே துரத்திடுவாங்களா, அப்போ அக்கா என்ன நினைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பிளான்ட்டை பார்த்து பேசிட்டுருக்கீங்க. நீயாச்சும் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளான்ட்டை பார்த்து பேசிட்டு இருக்கிறீங்க. உங்கள் அத்தை தண்ணி ஊற்றி முடிச்சுன்னா உள்ளே வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இந்த வரேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு டேஸ் போயிருக்கும். அப்புறமா நீங்கள் வந்து காலேஜ் போயிட்டு முடிச்சுட்டு வருவீங்க. வரப்போ வீட்டுக்கு வந்து பார்த்தா ஜிம்மில் வந்து உட்காந்துருப்பார். மாமா வந்துட்டீங்களா அப்படின்னா வந்துட்டு அதான் நான் சொன்னேன்டா வந்துடுவேன்ட்டு. ஓ சரி சரி எல்லோரையும் பார்த்துட்டிங்களா என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பியிருப்பார். நீங்களும் வந்துட்டு சரி ஒன்றும் தெரியல மாமா வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே விட்டுருப்பீங்க. அவரை வந்து இந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறதை பார்த்துட்டு சரி ஒரு வேளை மாமாக்கு நம்மளை பிடிக்க மாட்டேங்குது, நம்ம தான் தேவையில்லாமல் ஃபீலிங்ஸ் கொஞ்சம் ரொம்ப ஓவராக இருக்கும் இந்த ஒன் டேயில் உங்களுக்கு. அப்புறம்னால வந்துட்டு அவர் வந்து திருப்பி வந்து ஈவினிங் போல் வந்திருப்பார். திருப்பியும் லைக் ஒரு நைட் டைம் 8 o'clock போல் வந்திருப்பார். ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்திருக்கும்போது வாங்கி தான் உனக்கு ஸ்வீட்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னா எனக்கு வேண்டாம் மாமா அப்படின்னா உனக்கு பிடிக்கும்ல ஜிலேபிடா அப்படின்னா இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிருப்பீங்க. லைக் அவரை வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவர் ஏதாவது வெளியே போகலாமா, வீட்டுக்கு வந்தோடனே பேசுவாங்களா, ஸோ என்ன நினச்சி நீங்கள் ஃபுல்லாக ஃபோட்டோஸ்லாம் காமிப்பீங்க, என்னெல்லாம் பேசுவீங்களா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இப்போ பேசுகிறது மிஸ் பண்ணுறாரு. ஏன்னா நீங்கள் வந்து எது கேட்டாலும் நீங்கள் எக்ஸ்கியூஸ் சொல்கிறது, நான் படிச்சுட்ருக்கிறேன், எனக்கு அசைன்மெண்ட் இருக்குது, அத்தை கிச்சனில் ஹெல்ப் பண்ண கூப்பிட்றாங்க, அதே மாதிரி ஜிம்முக்கும் போகிறதும் இல்லை எனக்கு டயட்லாம் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜிம்மின்காக தான் நீங்கள் டயட்லேயே ஒன்று எடுத்திருப்பீங்க. ஒருவேளை நம்ம அக்கா ஒல்லியாக அழகாக இருக்கிறனால தான் ஜிம்மின் மாமாவுக்கு பிடிச்சிச்சு, நம்மளை வந்து இப்படி குண்டாக தான் பிடிக்காது அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் போயிருப்பீங்க. அப்புறம் ஜிம்மின் மாமாவே நமக்கு இல்லை, நம்ம எதுக்கு அது போய்க்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுருப்பீங்க அதையும். ஸோ ஜிம்மின் வந்துட்டு இந்த பிள்ளைக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விட்டுருப்பார். ஸோ ஒரு ஈவினிங் போல் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ்லாம் முடிச்சுட்டு நீங்கள் லேட்டாக வந்துட்டுருக்கிறீங்க. அப்போது ஒரு குரூப் ஆஃப் பாய்ஸ் வந்துட்டு கொஞ்சம் இருட்டாயிடுச்சு, ஒரு 7 o'clock ஆகிருக்கும். 10 நிமிஷம் தான் நடந்துடுவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஜிம்மினும் வீட்டில் வெயிட் பண்ணிட்டே இருப்பார். 7:30 ஆயிடுச்சு இன்னும் வரல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்திருப்பார். ஸோ அவரும் கிளம்பி போயிருப்பார். ஸோ இதே மாதிரி நீங்கள் அவங்க நடந்து வந்துட்டுருப்பீங்க. அவங்க கொஞ்சம் இருட்டாக இருக்குமா, அங்கே ஒரு குரூப் ஆஃப் பாய்ஸ் வந்து அவங்கள பார்த்துட்டே இருப்பாங்க. அவளை பாடுறா எப்படி இருக்கா பாடுறா, செம்மையாக இருக்காடா, அப்புறம் வா அவளை போய் பேசலாம் அப்படின்னு சொன்னால் உன்ட நம்பர் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு பையன் வந்து பேசுகிறான். எனக்கு இல்லை நான் அப்படிலாம் இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னோடனே ஒரு 5 minutes தான்ப்பா என்னப்பா பேசாமல் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒருத்தர் பேசலாம். அப்படியே ஒரு வாய்ஸ் அவள் தான் நோன்னு சொல்கிறாள்ல, முடியாதுன்னு சொல்கிறாள்ல, கிளம்ப மாட்டிங்களா அப்படின்னா நீங்கள் பேர் திரும்பி பார்த்தோன்னே ஜிம்மின் மாமா அப்படின்னா நீங்கள் ஓடி போய் மாமாவுக்கு படி நின்றுக்கிட்டீங்க. நீ யாரையா இதெல்லாம் கேட்க அப்படின்னா அவள் மாமாவே நீங்கள் யாரையா அப்படின்னு கேட்பீங்களா நீங்கள் அப்படின்னா வந்துட்டு இல்லை சார் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்னா அப்படின்னா கோப்பிட்டு அவங்களாம் ஓடி போயிருப்பாங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு உங்களை வந்து வண்டியில் ஏறு அப்படின்னு சொன்னேன். இல்லை மாமா நடந்தே போய்க்கலாம், வந்து வண்டியில் ஏறுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேகமாக ஏறிக்கிறீங்க. பைக்கில் தான் வந்துருப்பாரா. ஸோ நீங்கள் ஏறிட்டு மாமா அந்த சைடு தான் வீட்டுக்கு போகணும் அப்புறம் சரி போகிறீங்க அப்புறம் வாயை மூட்டு வரியா அப்படின்னா சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடியே வந்துட்டு இருப்பீங்க. ஒரு லேக் கிட்டே நிப்பாட்டியிருப்பார். மாமா எதுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எதை பற்றி மாமா உட்காரும் போது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் சேரில் இருக்கச்சோ அந்த சேரில் உட்கார வச்சுட்டு எதுக்கு என்னை அவாய்ட் பண்ணிட்டுக்கிறேன். இல்லை மாமா நான் இல்லை வைன் உன்னை பற்றி எனக்கு தெரியும் என்ன பிரச்சனை அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஹாப்பியாக இருக்கும்போது நீ வந்து எப்படி வந்து வாய் அடிச்சுட்டு பேசிகிட்டே இருப்ப, நீ எப்போ ஹர்ட்டாக இருப்பேன்னு உன்னை சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், என்ன பிரச்சனை யார் என்ன சொன்னா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னா நீங்கள் வில்லேஜ் போயிருந்தீங்களே அக்காவை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அங்கே உங்கள் கல்யாணத்தை பற்றி பேசினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பேசுகிறீங்க. அவரை புரிஞ்சுக்கிட்டு ஸோ இதுக்கு தான் நீ இப்போ வந்து மூயத்துக்கு வச்சுட்டு உட்காந்துருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னா ஆமாம் நாங்கள் போனேன், அங்கே போயிட்டு உங்கள் அக்கா வந்துட்டு அந்த பையனை கல்யாணம்லாம் பண்ணிக்கல, அவன் வந்து ஏமாற்றிட்டு போயிட்டான், இவன் வந்தோடனே வந்து சொத்துலாம் வரும்னு நினச்சா வந்திருப்பான் போல். ஸோ சொத்து உங்கள் அக்கா கொண்டு வராதுனால அப்போவே வந்து விட்டான். உங்கள் அக்கா கஷ்டப்பட்டு அங்கே எங்கிட்டோ வந்துட்டு இப்போ தான் வந்திருக்கா, ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு ஸோ அங்கே இருக்க முடியாமல் ரொம்ப கொடுமைப்படுத்த வந்திருக்கா. ஸோ உங்கள் வீட்டில் வந்துட்டு அவன் இல்லை இது 1000 இருந்தாலும் நம்ம பொண்ணுன்னு சொல்லி வீட்டில் விட்டு வந்திருக்கேன்.
அதுக்கு தான் போனேன். உங்கள் அக்கா ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கிறா போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. ஒன்றும் இல்லை மேம் அப்படின்னா, இங்கே பாரு மனசுக்குள்ளே எதுவும் வச்சுக்காத சரியா. உங்கள் அக்காவை நான் இன்னும் லவ்லாம் பண்ணல. நான் இப்போது லவ் பண்ணுறது என் கரும்பட தான் உட்காந்துருக்காங்க, அவங்கள தான் நான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசுவார். இல்லை என்ன மாமா அப்படின்னா, மக்கு வயன் இன்னும் புரியல உனக்கு. எனக்கு என்னோடய ரசகுல்லா என் ஜிலேபி குட்டி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கல்யாணம் பண்ணால் நான் அவளை தான் பண்ணுவேன், அவளுக்கும் என்னை தான் பிடிக்கும் எனக்கு தெரியும் அப்படின்னா. மாமா அது உங்களுக்கு ஆமாம் எனக்கு உனக்கு தான் பிடிச்சிருக்குது, உனக்கு எதாவது பிரச்சனையா அப்படின்னா. இல்லை மாமா நான் எனக்கும் உங்களை பிடிக்கும் அப்படின்னா. அப்புறம் என்ன, நீ இங்கே பாரு எனக்கு தெரியும் நீ ஏன் ஜிம் வந்த, ஏன் உடம்பை குறைக்கணும்னு ட்ரை பண்ண. இங்கே பாரு உங்கள் அக்கா ஒல்லியாக இருந்தனால நான் லவ் பண்ணல, எனக்கு அவளை பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவள் தான் உனக்கு ஒய்ஃபாக இருக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஒய்ஃபுக்கு வந்து நம்ம கொடுக்க உரிமை இல்லையா. நான் வந்து அவளை வந்து சரி இப்போ இருந்தே லவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லவ் பண்ணேன், வேறு எதுவும் இல்லை. அவள் ஒல்லியாக இருக்கா அழகாக இருக்கான்லாம் இல்லை. நீ குண்டாக இருந்தாலும் ஒல்லியாக இருந்தாலும் லவ் வர்றது தான். நீ எப்படி இருந்தாலும் நான் அவளை லவ் பண்ணுவேன். ஸோ அதுக்காக நீ இதுக்கு ஜிம் வராமல் போனியா அப்படின்னா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னா. சரி நீ குண்டாக இருந்தாலும் ஓகே, நீ ஒல்லியாக இருந்தாலும் ஓகே. இல்லை இன்னும் குண்டாகணும்னு ஆசைப்படுறியா, நிறைய ஜிலேபி வாங்கி தரேன், நல்லா சாப்பிடு சரியா. மாமா அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் சரியா. நீ வெயிட் குறைக்கலாம் இருக்க வேண்டாம், நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ வந்துட்டு காலையில் வந்துட்டு ஒரு டோரை இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக போயிருக்கும். ஸோ 2 பேருமே உங்கள் லவ் ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ வீட்டுக்கும் போயிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ஒரு டோர் நாக் பண்ணுறாரு, ஒயின் எந்திரி அப்படின்னா வந்துட்டு. மாமா அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, காலையில் ஃபுட்டு மட்டும் ஸ்கிப் பண்ணாதவா, நீ இப்படியே பண்ணுறவா அப்படின்னா. அதெல்லாம் இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் இறங்கி வந்துட்டுருக்குறீங்க. உங்கள் அத்தை பார்த்துட்டு நேற்று வரைக்கும் ஏதோ இவன் கூப்பிட்டா இவன் வந்து வராத மாதிரி இருந்தாங்க, இப்போ ஏதோ வந்து சேர்ந்து வராங்க சிரிச்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சும்மா இருங்க, என் பொண்டாட்டிலாம் அப்படி பார்த்து பேசாதீங்க அப்படின்னா. ஆமாம் பொண்டாட்டியா அப்புறம் ஏன்னா சொன்னேன் பொண்டாட்டியா அப்புறம். ஆமாம் ஒயின் தான் நம்ம வீட்டு மருமக அப்புறம். ஏன்னா உனக்கு ஓகேவா ஒயின், உனக்கும் ஓகேவா அப்புறம் வந்துட்டு. ஆமாம் அத்தை அப்படின்னா. ஐயோ தங்கங்களா, இதை முதலே சொல்ல வேண்டியதா இல்லை. வா நம்ம இன்றைக்கே போய் வேகமாக காணத்தை முடிச்சு நீ வேகமாக எங்கள் வீட்டிலே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை பேசுவாங்க. அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்து சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சுட்ருப்பாங்க. ஸோ நம்ம இந்த வீக்கெண்டு போல் நம்ம வந்து வில்லேஜுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோடனே, இதை தடவை வந்துட்டு நம்ம ஒயனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஃபஸ்ட் போய் நம்ம கேட்குறோம். அப்புறம் மேரேஜ் முடிச்சுட்டு அடுத்த வாரமே 2 வாரத்தில் ஒயன் நம்ம வீட்டு மருமகளாக நம்ம கூட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசியிருப்பார். ஸோ அதே மாதிரி வந்து வீட்டுக்கு வந்துட்டு கேட்டிருப்பார். உங்கள் அப்பாவும் சரி உள்ளே வாங்க மாமா, உள்ளே வாங்க மருமகனே அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருப்பாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக வந்து கூப்பிட்டு வந்துட்டு எல்லோரும் பேசியிருப்பாங்க. அப்புறமா உங்கள் அப்பாட்டையும் சொல்லுவார், உங்கள் மக பிடிச்சதான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அங்கே சபை எல்லாருமே வந்திருப்பாங்க, ஃபேமிலியோடு வந்திருப்பாங்க. ஜிமின் வீட்லேயும் வந்திருப்பாங்க, உங்கள் வீட்டு சைடு வந்திருப்பாங்க. ஸோ எல்லோரும் முன்னாடியும் ஒயன் சொல்லிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு எல்லோரும் நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க, ஒயன் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லட்டும், நம்ம பண்ணிக்கலாம் அந்த கல்யாணத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். ஸோ அங்கே எல்லோரும் முன்னாடியும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஷையாக இருக்குது. அது எப்படி ஹோல் ஃபேமிலி முன்னாடியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாமாவுக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்னா அவர் கண்ணை காமிச்சிட்டு கிடந்து பேசுன்ட்டு நீங்கள் தைரியத்தெல்லாம் எப்படியோ வர வச்சுட்டு நான் கட்டினா ஜிம்முமாக தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசியிருப்பீங்க. அவரை எல்லாருமே சிரிச்சுட்டு எல்லாருக்கும் முன்னாடியும் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் உங்கள் அப்பா வந்துட்டு சிரிச்சுட்டு சரி என் பொண்ணை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதே வீக்கெண்ட் டைம்லேயே வந்துட்டு உங்களுக்கு மேரேஜும் வச்சுருப்பாங்க, உங்கள் அக்காவும் ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. ஸோ உங்கள் அக்காவுக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்க அப்பா வந்துட்டு ஊர்லேயே வந்துட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு முகூர்த்தத்துலேயே பார்த்து ஒயனுக்கு அப்புறம் வந்துட்டு நித்யாவுக்கு கல்யாணம் வச்சிடலாம் ஊர்லேயே ஒரு பையனை பார்த்து அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ அதே மேரேஜ் ஹால், ஆனால் வந்து எல்லாமே அதே தான், அதே பையன், அதே ஹாப்பினஸ்ஸு, ஜிம்மில் அதே சந்தோஷத்தில் உட்காந்துருக்காரு. ஆனால் அங்கே வருது ஒயன். செம்ம கார்ஜியஸாக நீங்கள் வர்றீங்க, அப்படியே அவங்க பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கார். ஆக்சுவலாக வந்து எல்லா மேரேஜ்லேயும் வந்து பொண்ணு தான் வைக்கப்பட்டு பார்த்துருப்போம், இங்கே பொண்ணை விட ஜிம்மின் ரொம்ப வைக்கப்பட்டார். ஸோ முகம் எல்லாம் சிரிப்பு தான், அப்படி சிரிக்கிறாரு. ஸோ அங்கே உட்காந்துட்டு மேரேஜும் நடக்குது, ரொம்ப ஹாப்பியாக அந்த மேரேஜ்
சந்தோஷமாக நடந்து முடிக்குது. ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஸோ மாதிரி வீட்டுக்கு போகிற ஃபங்க்ஷன் அதெல்லாம் முடிஞ்சிட்டு ஸோ அதே மாதிரி ஒரு 1 மந்த்லேயே வந்து ஊர் ஜனங்கள்லாம் கூப்பிட்டு பக்கத்து ஊரில் ஒரு பையனை பார்த்து அந்த பையனுக்கு வந்து உங்கள் அக்காவை மேரேஜ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் வீக்ஸில் வந்துட்டு நீங்கள் உங்கள் அத்தை வீட்டுக்கு வந்திருப்பீங்க. கொஞ்சம் வீக்ஸ்லேயே வந்து காலேஜ் ரீஓப்பன் ஆகுது. நீங்கள் பேகெல்லாம் தூக்கிக்கிட்டு போகிறீங்க. இந்த பார் லஞ்ச் பாக்ஸை விட்டு போகிற பாரு, தெரியுமாம்மா நீ வருவேன்ட்டு. வர வர கொழுப்பு அதிகமாக போயிட்டுருக்கு வாயின் அப்படின்னா, அதான் நீ இருக்கே இல்லை, புருஷன் எதுக்கு இருக்காரு அப்படின்னா, பழைய ஒயின்லாம் இல்லை, வேறு ஒயின் தான் அப்படின்னா, ஆமாம் என் புருஷன் வந்து என்னை ரொம்ப வந்து செல்லம் கொடுத்து எடுத்துட்டாரு அப்படி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களா? ஆமாண்டி, நீ என்னை தான் நீ சொல்லணும், எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். நல்லா படி அப்படின்னா, படிக்கிறேன், சாப்பாடை மறந்துடாத, நல்லா சாப்பிடு. ஓகே சார், சாப்பிட்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி பார்த்து போயிட்டு வாடி அப்படின்னு சொன்னோன்னே, சரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதே மாதிரி கொஞ்சம் மந்த்ஸ்லாம் பாஸ் ஆகும். ஸோ அந்த 3 இயர்ஸ் எப்படி போச்சுன்னே தெரில, செம்ம வேகமாக போயிருக்கோம். உங்களுக்கு செம்ம சந்தோஷமாக இருந்திருப்பீங்க நீங்கள். ஸோ மந்த்ஸ்லாம் பாஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கிராஜுவேஷன் இருந்திருக்கும். உங்கள் கிராஜுவேஷனுக்கு நீங்கள் உங்கள் பேபியோடு தான் போயிருப்பீங்க. இதுலேயும் ட்வின் பேபி வேறு, ரெண்டுமே உங்களுக்கு பையன்தான். அதை வந்து ஜிமின் தூக்கிட்டு வந்துட்டு நீங்கள் கிராஜுவேஷன்லாம் முடிச்சுட்டு, இங்கே பாரு உன் 2 பசங்களும் எனக்கு தொல்லை பண்ணுறாங்க, நீ தான் ட்வின்ஸ் வேணும்னு கேட்டல மாமா அப்படின்னா, கேட்டேன் ஆனால் இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எதிர்பார்க்கல அப்படின்னா, எனக்கு தெரியாது நீயே வச்சுக்கோ அப்படின்னா, ஒயனா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்றாங்க, நீ இங்கே இரு சரியா, அவ்வளோ பெரிய கம்பெனியை பார்த்துக்கிறல, உன் குழந்தைங்க தானே நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓடிடுறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லவ்லி கப்புள்ஸாக நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க. ஸோ எப்போவுமே ஜிம்மின் வந்து உங்களுக்கு தினமும் ஃப்ளவரு இல்லைன்னா பேங்கிள் எதையாச்சும் ஒன்று வாங்கிட்டு வர, வெறும் கையோட வரமாட்டார். நீங்கள் வந்து சொல்லுவீங்களே பண்ணுவீங்க, ஒரு காலத்தில் இந்த கை தான் என்னைய வந்து போஸ்டிவ் உமனாக வந்துட்டு வேலை பார்க்க வச்சுச்சு, இப்போ அந்த போஸ்டிவ் உமனுக்கே அந்த கை கிஃப்ட் தந்துட்டு இருக்குது அப்படின்னா, ஏண்டி பழசெல்லாம் கேராதடி அப்படின்னா, உனக்கு 1000 இருந்தாலும் எங்கள் அக்காவை தான் பிடிக்கும், என்னை எங்கே பிடிக்கும் அப்படின்னா, சண்டே ஆரம்பிக்காதம்மா முடியாது அப்படின்னா, அப்போ வலிஞ்சவன் தானே நீனு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சண்டை போகும். வேறு பொசிட்டிவ்னஸ் வேறு வரும் உங்களுக்கு. ஸோ இதோடு நான் முடிக்கிறேன். ஹாப்பி என்டிங். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டோரியில் இன்னும் சுவாரஸ்யமாக நம்ம பார்க்கலாம். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் ஈகராக வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.